அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு நாள் ஒரு சிங்கம் ஓர் முயலை இறைக்காக விரட்டி சென்றது. அப்படி அது விரட்டி செல்லும் போது தன் உயிரை காத்து கொள்ள முயல் இங்கும் அங்கும் ஓடி கடைசியாக ஒரு பெரிய புதருக்குள் சென்று மறைந்தது. சிங்கமும் வாடிய முகத்துடன் ஏமாற்றத்துடன் வந்து ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தது. இதையெல்லாம் தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்த்த ஒரு நரி சிங்கத்தின் அருகே வந்து அமர்ந்து, என்ன ராஜா இப்படி பண்ணிட்டீங்க, ஒரு சின்ன முயலை தப்ப விட்டுட்டீங்களே என்று அதன் எரிச்சலை கிளப்பியது. விடுறா போனா போகட்டும். அப்படி இல்லை ராஜா, நீங்க முயலையே விரட்டி பிடிக்க முடியலைன்னா காட்டுல இருக்கிற மற்ற மிருகங்கள்லாம் இலக்காரமா பாக்குமே ராஜா. டேய் விடுறா அந்த பேச்ச. இல்ல ராஜா, நீங்க இப்படி சொல்லக்கூடாது. ஏன் அந்த முயலை விட்டீங்க? டேய் அது உயிரை காப்பாத்திக்க ஓடிச்சு, நான் ருசி பார்க்கறதுக்காக ஓடினேன். உயிரை காப்பாத்துறது தெரியவனுக்கு எவ்வளவு வேகமா ஓடணும்னு தெரியாதா? போனா போகட்டும். அப்படி இல்லை ராஜா, இன்னைக்கு ராத்திரிக்கு நீங்க சோறுக்கு என்ன பண்ணுவீங்க? சிங்கி அடிப்பீங்களா என்று சிங்கத்தின் கோபத்தை உச்சாதாதிக்கு சென்றது. உடனே சிங்கம் கோபத்துடன், அது போனா போகட்டும்டா, நீ தான் இப்ப எதிரில் உட்காந்துருக்கல, இன்னைக்கு உன்னை அடிச்சு தின்னா போகுது என்று வெகுண்டு எழ, ஐயோ என்று கூறிக்கொண்டு நரி பின்னங்கால் பிடரியில் பட ஓட்டம் எடுத்து மறைந்தது. எப்போதும் பெரியவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது போன்ற வீடியோக்களுக்கான கதைப்பந்தல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்த மறந்து விடாதீர்கள்.